இந்த வடைக்கு வந்து தோல் உளுந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் உளுந்து வாங்கி நல்ல உளுந்தாக வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணியில் 1.5 மணி நேரம் ஊற போட்டு நல்லா கழனி பிணைஞ்சிட்டு இப்படி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு அதிலே போட்டு நம்ம 1-2 ஃபஸ்ட்டு வந்து சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்தளவு அரைப்பட்டுருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நான் அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அரைப்பட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதோட என்ன சேர்க்கணுன்னா மிளகு வந்து இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கணும். அதை நல்லா மிளகு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். இது வந்து பெருங்காயம் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் உள்ளங்கையில் இப்படி கசக்கி போட்டுருங்க. இதோட கொஞ்சம் அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கணும். எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பிணையணும். இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உருண்டை எவ்வளோந்து உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அளவில் உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இலை கூட எடுத்துக்கோங்க. லேசாக தண்ணி தடவிருக்கேன், இல்லை எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். இதை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து தட்டணும். இந்த மாதிரி வடையெல்லாம் நம்ம வீட்டில் தான் செய்ய முடியும். அனுமன் ஜெயந்திக்கு வந்து இந்த மாதிரி வடையை செஞ்சு வடை மாலையை சாத்தலாம். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.